குட் ஈவினிங். ஸோ நாங்கள் இந்த ரெக்கார்டிங்கில் வந்து பார்க்க போகிற என்ன விஷயம்னு சொல்லி மைக்ரோ எக்கனாமிக் டிஸ்கஷனில் வந்து ப்ரொடக்ஷன், அதாவது ஷார்ட் ரன் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்கில் செஷன் 11 to 17 வரைக்குமே இருக்குது. செஷன் 11 to 17 வரைக்குமே இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் இது எல்லாமே வந்து படித்த விஷயங்களே தான் திரும்ப ரிப்பீட்டட் பேப்பர் டிஸ்கஷனுக்கு வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஓகே, சரி, ஓகே. அப்போ நாங்கள் பேப்பர் டிஸ்கஷனுக்கு டிரெக்டாக போவோம். 2018 பேப்பர் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் 2015 பேப்பர்ஸ்ல இருந்து இருக்குது. 2015, 16, 17 and 18 பேப்பர்ஸ் கரண்ட் இயர் பேப்பரில் செக் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இருக்குது. 1 minute. ஸோ நாங்கள் 2015 கொஸ்டினில் பார்ப்போம். 2015 கொஸ்டின். ஓகே, ஸோ இதுதான் 2015 கொஸ்டினில் வந்து ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக, அதாவது ஷார்ட் ரன் காஸ்ட் ஃபங்க்ஷன் சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்களை தான் நாங்கள் இதில் பார்க்குறோம். ஓகே, ஸோ இது வந்து செஷன் 11 to 17. ஓகே, செஷன்ஸ்க்கு நாங்கள் போய்க்கொள்வோம். ஓகே, சரியா? ஷார்ட் ரன் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ இது எக்ஸலை நாங்கள் வச்சுக்கொள்ளும் 2015 கொஸ்டின். சரியா? முதல்ல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தரத்துக்காக வந்து இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டை கதைக்கிறதுக்கு முதல்ல நான் இந்த டேபிள் வந்து இப்படி ஒரு டேபிள் ஒன்று தருவாங்க. இந்த டேபிளை வந்து நாங்கள் ஃபில் பண்ணணும். சரியா? ஸோ டேபிளில் ஒரு பாயிண்ட் விளைச்சாலுமே வந்து ஃபுல் மார்க்ஸ் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் விளைச்சிரும். சரியா? ஸோ அதனால வந்து நாங்கள் கரெக்டாக என்னென்ன பாயிண்ட் எப்படி நாங்கள் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அதை பார்ப்போம். ஓகே, அப்போ இங்கே தந்திருக்காங்க பாருங்க, நிறுவனம் ஒன்றின் செலவு தொழில்பாட்டை கருத்தில் எடுத்து, செலவு தொழில்பாடுனா காஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து கன்சிடர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அழகு வெளியீடுகள்னா என்னது? அவுட்புட். மொத்த நிலையான செலவுன்னு சொல்லி சொன்னா டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட், அதுதான் மொத்த நிலையான செலவுகள்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே, ஓகே. அடுத்தது வந்து மொத்த மாறும் செலவுகள், டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். மொத்த நிலையான செலவுனா டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து நாங்க அந்த டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லி சொன்னா சொத்துக்கள்,
இன்சூரன்ஸ் அமௌண்ட், அப்படி இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்கான, அதாவது நான் கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரியானது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா மொத்த நிலையான செலவுன்னு சொல்லி சொல்லுவோம். டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட், அதாவது மாறாது. அது ஹாரிசான்டல் லெவல்ல தான் அந்த கர்வ் இருக்கும். மொத்த மாறும் செலவு டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி சொன்னா இந்த உற்பத்தி செயற்பாட்டில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா வேரியபிள் காஸ்ட்டுக்கு ஏற்ப வந்து மாறிக்கொண்டே போகும். அதாவது வந்து ஃபேக்டர்ஸ், வேரியபிள் ஃபேக்டர் சேஞ்ச் ஆக இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து மாறிக்கொண்டு போகும். அப்போ மொத்த செலவுனா டோட்டல் காஸ்ட்னா அதாவது டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்டையும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் கூட்டுத்தொகை தான் டோட்டல் காஸ்ட். அதுதான் மொத்த செலவுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சராசரி நிலையான செலவுன்னு சொல்லி சொன்னா இதை நாங்க சொல்றது எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லி சொல்றது. எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு யூனிட் வந்து அவுட்புட்காக வந்து நாங்க எவ்வளவு ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து காணப்படுதுன்னு சொல்லி பார்க்கறது. அதாவது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு யூனிட் அவுட்புட்காக வந்து ஃபிக்ஸ் காஸ்ட்ல வந்து எவரேஜான ஃபிக்ஸ் காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கறது தான் ஒரு யூனிட்க்கு பார்க்கறது தான் சராசரி நிலையான செலவு. அதே மாதிரி தான் சராசரி மாறும் செலவும் வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து நாங்க ஒரு அலகு வெளியீட்டுக்கு வந்து மொத்தமா, அதாவது வேரியபிள் ஏற்படுற காஸ்ட்டை வந்து பார்க்கறது. ஒரு அவுட்புட் யூனிட்காக வந்து டோட்டல் வேரியபிள்ல வந்து ஏற்படுற காஸ்ட்டை பார்க்கறது தான் வந்து எவரேஜ் வேரியபிள் காஸ்ட். சராசரி மொத்த செலவுன்னு சொல்லி சொன்னா எவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு சொல்லி சொன்னா இந்த சராசரி நிலையான செலவையும் சராசரி மாறும் செலவின் கூட்டுத்தொகை தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா சராசரி மொத்த செலவுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது எவரேஜ் வேரியபிள் காஸ்ட், எவரேஜ் வேரியபிள் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் எவரேஜ் டோட்டல் காஸ்ட். எல்லை செலவுன்னு சொல்லி சொன்னா மார்ஜினல் காஸ்ட்னு சொல்லி சொன்னா நாங்க ஓரளவு நாங்க எல்லைன்னு சொல்லி சொன்னாலே சொல்லியிருக்கோம் என்னது எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் வந்து மேலதிகமா உற்பத்தி செய்யறது மூலமா, ப்ரொடக்ஷன் செய்யறது மூலமா ஏற்படுகின்ற காஸ்ட்டை தான் வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா மார்ஜினல் காஸ்ட்னு சொல்லி சொல்றது. சரியா? சோ இதைத்தான் இந்த டேபிளை தான் எங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஃபில் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஓகே. சோ இங்க வந்து நிறுவனம் ஒன்றின் செலவு தொழில்பாட்டை கருத்தில் எடுத்து காண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே. சரி, இப்ப நாங்க எங்களுக்கு இப்படி ஒரு டேபிள் தந்திருந்தா, ஸோ இப்போ எங்களுக்கு டோட்டல் காஸ்ட் காணணும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு மொத்த நிலையான செலவு தெரியணும். மொத்த நிலையான செலவுல நாங்க படிச்சிருக்கோம், அதாவது டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்ல நாங்க படிச்சிருக்கோம். ப்ரொடக்ஷன் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து கண்டிப்பா வந்து அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அங்க ஒரு செலவு ஒண்ணு இருக்கும். அதுதான் நாங்க நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கான செலவா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மெஷின் வாங்கினதுக்கான, டெக்னாலஜி இன்புட் பண்றதுக்கான செலவா இருக்கலாம். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் நடந்தாலுமே நடக்காட்டியுமே வந்து நிறுவனம் வந்து இந்த அதாவது மொத்த நிலையான செலவு டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லி சொல்ற விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள வேணும். அப்ப எங்களுக்கு இதுல டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து தந்து இல்லை, ஆனா எங்களுக்கு தந்திருக்காங்க வேரியபிள் காஸ்ட் வந்து தந்திருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து தந்திருக்காங்க 0.30ன்னு சொல்லி. அப்ப நாங்க இங்க முதலாவதுக்கு 0 போட முடியுமா? முதலாவதுக்கு 0 போட முடியாது. ஏன்னு சொன்னோம், நாங்க டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து, அதாவது டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லோ இருக்கு. என்னதுன்னா உற்பத்தி நடந்தாலும், ப்ரொடக்ஷன் ஆக்டிவ் ஆகினாலும் டிஆக்டிவ் ஆகினாலுமே கண்டிப்பா வந்து மொத்த நிலையான செலவு இருக்கு. அப்ப 0 போட இயலாது. அப்ப அடுத்த நாங்க மொத்தம் மாறும் செலவு முதலாவது யூனிட், ஒரு யூனிட்க்கு வந்து மொத்த மாறும் செலவு எவ்வளவு இருக்கு? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் 30 இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அங்க அப்ப அனலைஸ் உனக்கு வரணும். ஓகே, அப்ப அந்த நிறுவனத்தின் வந்து மொத்த நிலையான செலவு 30 தான் அப்படின்னு சொல்லி ஒரு எசம்ஷனுக்கு வரணும். ஏன் எசம்ஷனுக்கு வரும்? ஸோ வேரியபிள் காஸ்ட் வந்து 30ல, அப்போ உற்பத்தி நடந்தா தான் வேரியபிள் காஸ்ட் வந்து அங்க 30ன்னு வருது. ஸோ அப்ப நாங்க நிலையான செலவை 30 எடுத்து நாங்க என்ன செய்யலாம், செஞ்சு கொண்டு போகணும். ஸோ இங்க உங்களுக்கு பிக் காஸ்ட் எதுவும் தராட்டி வேரியபிள் காஸ்ட் தந்திருந்தா அந்த வேரியபிள் காஸ்ட்ல முதலாவது எந்த வேல்யூ இருக்குதோ, அதாவது வந்து 0 தவிர்ந்த பெறுமதியான எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை டிரெக்டா நாங்க இன்க்ளூட் பண்ணணும். அப்ப மொத்த நிலையான செலவு எங்களுக்கு காரணம் கொண்டு மாறுமா? மொத்த நிலையான செலவு காரணம் கொண்டு என்ன நடக்காது? மாற்றம்
அடையாது. அப்ப மொத்த நிலையான செலவு வந்து நாம 30ன்னு சொல்லி போட்டுக்கொண்டே வரலாம். டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். டோட்டல் ஓகே. அப்ப டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. 30, 61, 86, 122ன்னு தந்திருக்காங்க. அப்ப மொத்த செலவு டோட்டல் காஸ்ட் எப்படி பார்க்கிறது? டோட்டல் காஸ்ட்க்கான ஈக்குவேஷன் பாருங்க. டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அப்ப மொத்த செலவு எப்படின்னா, இந்த 30யும் 0த்தையும் கூட்டினா 30, 30யும் 30யும் கூட்டினா 60, 30யும் 61யும் கூட்டினா 91ன்னு சொல்லி இப்படி டோட்டலா கூட்டிக் கொண்டே போகணும். ஓகே. சோ அதுதான் டோட்டல் காஸ்ட் பார்க்கிறது. இப்ப சராசரி நிலையான செலவு, அதாவது எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் காண்றதுக்கான சமன்பாடு என்ன சொல்லியிருக்கோம்? எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் காண்றதுக்கான சமன்பாடு தான் என்னது? டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ல இருந்து குவான்டிட்டியை வந்து டிவைட் பண்ணணும். அப்ப எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்னு சொல்லி சொன்னா, இந்த 30 வந்து நாங்க 0ஆல பிரிச்சா 0, 30 1ஆல பிரிச்சா 30, 30 2ஆல பிரிச்சா 15, 30 3ஆல பிரிச்சா 10, 30 4ஆல பிரிச்சா 7.5, 30 5ஆல பிரிச்சா 6, இப்படியே வந்து பிரிச்சு கொண்டு வரணும். அப்ப நீங்க பிரிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஓகே. அப்ப இதுவரைக்கும் பார்த்தபடி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, மொத்த நிலையான செலவு டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எங்கேயும் சேஞ்ச் ஆகல. அப்படியே என்னத்தான் வெளியீட்டு அவுட்புட் கூடுனாலுமே வந்து டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து மாறாது. ஒரே பெறுமதியில தான் இருக்கும். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவுட்புட் கூட 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 டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து கூடிக்கொண்டு போகுது. அப்ப டோட்டல் காஸ்ட்டும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த அவுட்புட் கூட 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 டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் டோட்டல் காஸ்ட்டும் கூடிக்கொண்டு போகும். அடுத்தது வந்து சராசரி நிலையான செலவு, அதாவது எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து படிப்படியா வந்து குறைஞ்சு கொண்டு வருது. காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து அவுட்புட் கூடுனாலும் சேஞ்ச் ஆகாம இருக்கனால தான் எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அப்படியே லோ லெவல்ல வருது. ஸோ எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் நாங்க எப்படி பார்த்தோம்? டிஎஃப்சியின் கீழ் மொத்த நிலையான செலவை வந்து வெளியீட்டாளர்களை பிரிப்பதன் மூலமா தான் எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து கிடைக்குது. பாருங்க, 30 4ஆல பிரிச்சா 7.5. அப்படியே படிப்படியா குறைஞ்சு கொண்டு வருது. அடுத்தது வந்து எவரேஜ் வேரியபிள் காஸ்ட். எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்துல வந்து குறைவடைஞ்சு கொண்டு வந்து திரும்ப வந்து படிப்படியா வந்து கூடி வருது. அதாவது எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் எப்படி பார்க்கிறது? டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை வந்து டிவைட் பண்ணுவோம் அவுட்புட்டால. அப்ப டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பாருங்க, 0, 30, 61ன்னு சொல்லி அதிகரிச்சு கொண்டு போகுது. இப்படியே அதிகரிச்சு கொண்டு போகக்குள்ள அவுட்புட் என்ன நடக்குதுன்னா, அதிகரிப்புக்கு ஏற்பதான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் அதிகரிக்குது. அப்ப எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்துல அப்படியே படிப்படியா அதிகரிச்சு கொண்டு குறைஞ்சு கொண்டு வந்து திரும்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்போ உங்களுக்கு தெரியணும், எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு யூ ஷேப்ல தான் இருக்கும்னு சொல்லி. ஆரம்பத்துல இப்படியே எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்துல அப்படியே குறைஞ்சு கொண்டு வந்து திரும்ப அப்படியே படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போகுது. இது ஒரு யூ ஷேப்ல சொல்ல முடியும். ஓகே, சரி, நாங்க அடுத்ததுக்கு போவோம். அப்ப சராசரி மொத்த செலவு. சராசரி மொத்த செலவு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, சராசரி மொத்த செலவு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எவரேஜ் டோட்டல் காஸ்ட். எவரேஜ் டோட்டல் காஸ்ட் நாங்க எப்படி காண்றதுன்னு சொல்லி சொன்னா, டிசி இந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து கியூவால டிவைட் பண்றதன் மூலமா எவரேஜ் டோட்டல் காஸ்ட் காணலாம். அப்படி இல்லாட்டி இந்த எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட்டையும் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும் கூட்டினாலும் எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் இந்த 4வது. ஓகே, ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து மொத்த நிலையான செலவு, மொத்த மாறும் செலவு, மொத்த செலவு. இதுக்கு டிக்கான ஈக்குவேஷன் அது ஏஎஃப்சி, சராசரி நிலையான செலவு, அதாவது டிஎஃப்சியின் கீழ் கியூ. இது வந்து டிஇ. அடுத்தது இது வந்து எஃப்க்கானது, இது வந்து ஜிக்கானது. ஓகே, அடுத்தது இது வந்து சமன்பாடு ஹெச்க்கான சமன்பாடு. ஓகே,
சரி. இப்ப பாருங்க. எவரேஜ் டோட்டல் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொன்னா 0, 60, 45, 38 அப்படி அப்படியே குறைஞ்சு கொண்டு வந்து திரும்ப எவரேஜ் காஸ்ட்டும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா எவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் வந்து கூடுது. இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் போலவே வந்து கூட தொடங்குது. சரியா? ஓகே. அடுத்தது எல்லை செலவு மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் வந்து எப்படி பார்க்கிறதுனா டெல்டா டிசியின் கீழ் டெல்டா கியூ. அப்ப இங்க டெல்டா டிசி வந்து 0க்கும் 30க்கும் இடையில வந்து எதுவுமே இல்லை. அப்ப 0க்கும் 30க்கும் இடையில முதலாவது 30. நான் இங்க சொன்னேன் அவுட்புட் வந்து ஒரு அழகால கூடுறதுனால பிரிச்சாலும் அதே பெருமதி தான் டிஃபரன்சியேஷனுக்கு வரும். 30க்கும் 61க்கும் இடையில வந்து இருக்குது எவ்வளவு 31. சரியா? அடுத்தது 86 சாரி 116க்கும் 91க்கும் இடையில வந்து 25. ஸோ இதுதான் வந்து எல்லை செலவு மார்ஜினல் காஸ்ட். சரியா? ஸோ இதுக்கு டிஃபரெண்ட்டை தான் பார்க்குறது. பாருங்க 0க்கும் 30க்கும் டிஃபரெண்ட் 30, 30க்கும் 61க்கும் டிஃபரெண்ட் 31, 61க்கும் 86க்கும் டிஃபரெண்ட் 25, 86க்கும் 122க்கும் டிஃபரெண்ட் 36, 122க்கும் 170க்கும் டிஃபரெண்ட் 48. ஸோ இப்படித்தான் டிஃபரெண்ட் காண்றது. ஸோ பாருங்க இங்க நான் அந்த 48ல இருந்து இங்க கூட்டி பாருங்க 170 வருது. பாத்தீங்களா? இந்த கணக்கு இங்க 170 ஈக்குவேஷன் ஆகுது. நேத்து சொன்ன மாதிரியே தான். நாங்க எல்லை செலவு வந்து மொத்த மாறும் செலவுக்கு வந்து என்ன அதாவது என்ன சொல்றோம்னா மொத்த செலவுக்கு வந்து அங்கன மொத்த கூட்டுத்தொகையை வந்து பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். சரியா பிள்ளையான்னு நாங்க கணக்கு செய்யும் பொழுது. ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த டேபிளை பில்ட் பண்ற விதம். ஓகே. ஸோ இந்த டேபிள்ல எங்கனையாவது ஒரு இடத்துல பிழைச்சாலுமே வந்து 8 மார்க்ஸ் அப்படியே வந்து ஃபுல்லாவே 0 ஆகிரும். சரியா? ரொம்ப ஈஸியான விஷயம் தான். சம்டைம்ஸ் வந்து இந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரைவு வந்து கீற சொல்லுவாங்க. ஓகே. வரைவு கீறும் பொழுது சரியா? வரைவு கீறக்குள்ள வந்து இது மொத்த நிலையான செலவு. ஓகே. பாருங்க மொத்த நிலையான செலவு வந்து மாறாம அப்படியே இருக்குது. மொத்த நிலையான செலவு. ஓகே. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகாது. கீழே வந்து அவுட்புட்டை போடணும். இங்கிட்டு சைட்ல வந்து தான் நாங்க கொஸ்டின்களை போடணும். மொத்த நிலையான செலவு. ஓகே. அடுத்தது மொத்த மாறும் செலவு. மொத்த மாறும் செலவு. ஓகே. மொத்த மாறும் செலவு என்ன நடக்குதுன்னா படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போகுது. டோட்டல் வேரியபிள் 0, 30, 61, 86, 122, 170ன்னு சொல்லி பாருங்க படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போகுது. இந்த கர்வும் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா மைண்ட்ல இருக்கணும். ஓகே இந்த கர்வ் வந்து இப்படித்தான் போகுதுன்னு சொல்லி. ஓகே. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் நாங்க பாருங்க நாங்க கணக்குகள்லாம் செய்யக்குள்ள டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து நாங்க பார்ப்போம். அந்த முதல்ல நிறைப்போட்டி நிறுவனத்தின் கேள்வியில வந்து நாங்க பார்த்தோம் ஒரு வரைபடம் அறிக்கையில டோட்டல் வேரியபிள் காஸ்ட் தான் என்ன நடக்குதுன்னா மார்ஜினல் காஸ்ட் வந்து வெட்டி செல்லுது. ஓகே. இது வந்து மொத்த நிலையான செலவு. ஓகே. ஸோ ஓகே. அடுத்தது வந்து மொத்த செலவு டோட்டல் காஸ்ட். அப்ப டோட்டல் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கணக்க பொறுத்த அளவுல வந்து அதிகரிக்கும். டோட்டல் காஸ்ட்டும் வந்து கிட்டத்தட்ட ஷேப்பா அதிகரிக்கத்தான் செய்யுது. ஓகே. சரி. அடுத்தது சராசரி நிலையான செலவு. எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட். இந்த எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் தான் நாங்க பார்த்தோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா படிப்படியா அப்படியே வந்து குறைஞ்சு கொண்டு வருது. அதாவது கீழ் நோக்கி வந்து இந்த கர்வ் வந்து போகும். பாருங்க எவரேஜ் படிப்படியா 30, 15 அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல குறைஞ்சு அப்படியே வந்து குறைஞ்சு கொண்டே வந்துரும் இந்த எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட். ஓகே. காரணம் என்னதுன்னு சொன்னா என்னதான் அவுட்புட் கூடுனாலுமே வந்து அதாவது டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாத நிலை. சரியா? அடுத்தது
சராசரி மாறும் செலவு, எவரேஜ் வேரியபிள் காஸ்ட். எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷேப்ல வந்து அதாவது அதிகரிச்சு கொண்டு தான் போகுது. அதாவது யூ ஷேப்ல பாருங்க. முதலாவது 30, 35, 28ன்னு சொல்லி இருந்தது. அப்புறம் அப்படியே வந்து குறைஞ்சு கொண்டு அப்படியே யூ ஷேப்ல வந்து இது போகும். சரியா? ஸோ இங்க வந்து நாங்க 40, 30, 60ன்னு பாராமீட்டர்ஸ் எடுக்காம வந்து 5, 10ன்னு கூட எடுத்தா கூட இது வந்து யூ ஷேப் வந்து சரியா எங்களுக்கு காட்டும். அடுத்தது வந்து மொத்த செலவு ஏடிசி. ஏடிசியும் வந்து நாங்க படிச்ச மாரி கிட்டத்தட்ட மா யூ ஷேப்லயே தான் காணப்படும். பாருங்க ஏடிசியும் வந்து யூ ஷேப்லயே தான் காணப்படும். ஓகே. எல்லை செலவு. எல்லை செலவு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எல்லை செலவு மார்ஜினல் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அப்படியே வந்து அதிகரிச்சு கொண்டு தான் போகுது. அதாவது குவான்டிட்டி அதாவது அவுட்புட் கூட 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 மார்ஜினல் காஸ்ட் வந்து அதிகரிச்சு கொண்டே போகுதுன்னு சொல்லி சொல்ல முடியும். பாருங்க. அதிகரிச்சு கொண்டு போகுது. ஸோ இதுதான் வந்து அந்த வரைபடத்தை வந்து பயன்படுத்தி நாங்க வரையக்கூடிய அ நாங்க பார்க்கக்கூடிய கொஸ்டினா இருக்கு. ஓகேயா? சரி. இப்ப நாங்க போவோம் அந்த எக்ரியா, டிஸ்எக்ரியா ஸ்டேட்மென்ட்க்கு. 1 மினிட் தாங்க. சரியா? அப்ப நாங்க ஸ்டேட்மென்ட் கொஸ்டின்ஸ்கள வந்து பார்ப்போம். ஷார்ட் ரன்ல. ஓகே. அப்ப முதலாவது வந்து பாருங்க சொல்லியிருக்கு. வெளியீடுகள் அதிகரிக்கையில் சராசரி நிலையான செலவு குறைவடைகிறது. எவரேஜ் ஃபிக்ஸ் அதாவது அவுட்புட் வந்து கூட 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 எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, குறைவடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அப்ப நாங்க இந்த கொஸ்டின் படி பார்க்கக்குள்ள அவுட்புட் வந்து கூடக்குள்ள அவுட்புட் வந்து கூடும் பொழுது அவுட்புட்ங்க கூடக்குள்ள எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறைய தொடங்குது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா எக்ரியா டிஸ்எக்ரியான்னு சொல்லி சொன்னா எஸ் எஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது வந்து நாங்க படிச்ச மாதிரி என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து வெளியீடுகள் அவுட்புட் வந்து அதிகரிக்கும் பொழுது இந்த எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறைவடையுது. காரணம் இப்ப நாங்க குறைவடையுதுன்னு சொன்னா மட்டும் பத்தாது. காரணம் சொல்லணும். என்ன ரீசன்னு சொல்லி சொன்னா, இந்த டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து மாறாம இருக்கனால. அதாவது ஒவ்வொரு அவுட்புட்லயும் வந்து டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாமயே இருக்கு. ஆகவே தான் இந்த அவுட்புட்ட வந்து நாங்க அதிகரிக்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து அதாவது வந்து எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து நாங்க சொல்லலாம் கூடிய வேகத்துல குறைஞ்சு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு சொல்லி. சரியா? ஸோ அப்ப இதுக்கு வந்து வரைபடம் ஒண்ணும் கண்டிப்பா வரையணும். அப்ப வரைபடம் வரையக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து ஓகே. ஸோ இனி வரைபடம் இந்த கொஸ்டின் பொறுத்தளவுல வரைபடங்களை வந்து பார்த்து கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதுல வந்து மெயினா வந்து வரைபடங்கள் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ எவரேஜ் ஃபிக்ஸ் கொஸ்டின் வந்து வரையக்குள்ள வந்து இத நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சாரி பென்சில் எடுத்துக்கொள்வோம். இந்த ஷேப்ல இருக்கும். இந்த ஷேப்ல நீங்க வரைஞ்சுட்டு, இங்க வந்து நாங்க என்ன செய்யணும்? இப்ப இவ்வளவு நாள் இத வந்து காஸ்ட் என்ன சொன்னா இது செலவத்தானே சொல்லுது. காஸ்ட் சரியா? இது வந்து 0
இப்போ அவுட்புட் வந்து இங்க இந்த ஹைட் தான் எழுதியிருப்பது 1 2 3 4 அவுட்புட்னு சொல்லி சரியா. இது வந்து தொகைன்னு சொல்லி சொல்லலாம், அதாவது குவான்டிட்டின்னு சொல்லி சொல்ல முடியும் சரியா. ஸோ இந்த கர்வை வந்து தான் நாங்கள் எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இவ்வளவு தான் அந்த வரைபடத்தோட விளக்கப்படுத்த இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. நெடுங்கால போக்கில் நிறுவனம் ஒன்றின் சராசரி மொத்த செலவு அளவு திட்ட சிக்கனங்களினால் வீழ்ச்சி அடைகிறது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான்னு சொல்லி சொன்னா இந்த அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, லாங் டேர்ம்ல வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து எவரேஜ் டோட்டல் காஸ்ட், அதாவது வந்து எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து அளவு திட்ட சிக்கனங்கள், அதாவது வந்து பாருங்க இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது நெடுங்கால நிறுவனத்தில் சராசரி மொத்த செலவுகள், அதாவது எவரேஜ் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அளவு திட்ட சிக்கனங்கள்னால வீழ்ச்சி அடையுது. அதாவது வந்து நீண்ட கால உற்பத்தி செயற்பாட்டுல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, எல்லா இன்புட்டையும் வந்து எங்களால இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள வந்து வெளியீடு அவுட்புட் வந்து என்ன நடக்கும்னா இன்க்ரீஸ் ஆகுறது கூடுதலா இருக்கும். இதுக்கு காரணமே வந்து அளவு திட்ட விதி, அதாவது வந்து லோ ஆஃப் ஸ்கேல்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். லோ ஆஃப் ஸ்கேல்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகே, அதை வந்து நான் எனக்கு வரைபடத்தோட காட்டுறேன். இதுல இருக்கும். பாருங்க லாங் ரன் கர்வ். ஸோ பாருங்க, இப்போ லாங் ரன் கர்வை எடுத்துக்கொண்டா நாங்க மெயினா வந்து அதாவது வந்து இதுல என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னோம், நீண்ட காலத்துல ஓகே, நீண்ட கால செயற்பாட்டுல வந்து பாருங்க நெடுங்கால போக்கில் நிறுவனத்தின் சராசரி மொத்த செலவுனா எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட், இந்த ஏஎஃப்சி வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, சரியா. எவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து என்ன நடக்குன்னு சொன்னா, நெடுங்கால போக்கில் நிறுவனத்தின் சராசரி மொத்த செலவு சராசரி மொத்த செலவு வந்து வீழ்ச்சி அடையுது பாருங்க. அப்ப வீழ்ச்சி அடையுதுன்னு சொல்லி சொன்னா ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கு. 60 45 38 அப்படியே வந்து குறைவடைஞ்சு கொண்டு தான் வருதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும் சரியா. ஸோ அதைத்தான் வந்து நாங்க அங்கே பேஸ் பண்ணி சொல்லணும். ஸோ அதுக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அதாவது வந்து நாங்க இந்த ஸ்கேல்ஸ் இருக்கு, செலவு சிக்கனம் காரணமாக வந்து உற்பத்தியில வந்து அதிக அளவு வந்து சிக்கனம் வந்து ஏற்படுது. அதாவது இப்ப நாங்க என்ன சொல்றது, உற்பத்தியை வந்து ரொம்ப லாங் ரன்னுக்கு வந்து நாங்க அதிகரிச்சு கொண்டு போகக்குள்ள வந்து அதுக்கான ஃபேக்டர்ஸ், அந்த சராசரி செலவுகள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா படிப்படியா வந்து குறைவடைய தொடங்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நீண்ட காலத்துல வந்து அளவு திட்ட சிக்கனங்கள் வந்து ஏற்படுறது தான் மெயினான ரீசன் சொல்லி எங்களால சொல்ல முடியும். ஓகே, அப்ப இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது ரொம்ப அப்ப நாங்க சொல்லக்குள்ள ஒரு யூ ஷேப்ல தான் வரும். லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் வந்து பாருங்க 60 45 38 அப்படியே வந்து திரும்ப 46 52ன்னு சொல்லி கூடிக்கொண்டு வருது. அப்ப நீண்ட காலத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, லாங் ரன் சரியா. அப்ப இந்த நீண்ட காலத்துல வந்து கண்டிப்பா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, சராசரி அளவு திட்ட சிக்கனம் வந்து 3 வடிவங்கள்லயும் இருக்கும். அதாவது 3 டைப்லயும் இருக்கும்னு சொல்லி நாங்க படிச்சு இருக்கிறோம். அதாவது 3 டைப்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஸோ நாங்க கணக்கு ரீதியாவே அதை நிரூபிக்கிறோம். பாருங்க 60 45 38ன்னு அப்படியே 52ன்னு சொல்லி கூடிக்கொண்டு போகுது. அதாவது அந்த கர்வ் வந்து இந்த
இந்த ஷேப்ல இருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்ன்னு சொல்லி இத நீங்க இங்க மார்க் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்ன்னு சொல்லி. சரியா? இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் வந்து இது வந்து இங்க வந்து நாங்க போடுறது வந்து காஸ்ட். இது வந்து குவான்டிட்டியா இருக்கும். சரியா? குவான்டிட்டியா இருக்கும். ஸோ அப்ப நீண்ட காலத்துல இது வந்து முதலாவது வந்து அதிகரிக்கும் அளவு திட்டம். அதிகரிக்கும் அளவு திட்டத்த வந்து நாங்க சொல்றது ஓகே. எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? எக்கனாமிக் ஆஃப் அதாவது சாரி என்னது? சரியா? அதாவது வந்து இந்த அதிகரிக்கிற அளவு திட்ட விதி தொழிற்பதற்கான காரணமே வந்து நீண்ட காலத்துல வந்து நாங்க உற்பத்தியில வந்து சிக்கனம் வந்து மேற்கொள்றதுக்கான தான் காரணம். அதாவது வந்து நாங்க டெக்னாலஜியா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், மேனேஜ்மென்ட்டா இருக்கலாம். அடுத்தது ரிஸ்க்கா கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டெக்னாலஜியா இருக்கலாம். இது எல்லாத்துலயும் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ஸ்கேல்ஸ வந்து நாங்க சரியான அளவுல மெயின்டெயின் பண்ணி கொண்டு போற நேரத்தான் லாங் ரன்ல வந்து கண்டிப்பா இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்ல முடியும். ஓகே. சரி. அடுத்த கொஸ்டின். வெளியீடுகள் அதிகரிக்கையில் சராசரி மாறும் செலவு குறையக்கூடியதா இருக்கும். அதாவது அவுட்புட் அதிகரிக்கக்குள்ள எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, குறையக்கூடியதா இருக்கும். அதாவது வந்து அவுட்புட் கூடக்குள்ள வந்து எவரேஜ் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட். எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொன்னா, குறையக்கூடியதா இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. அதாவது வந்து நாங்க அத சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு யூ ஷேப்ல வந்து ஏற்படும். அதாவது வந்து ஒரு ஆரம்பத்துல வந்து குறைஞ்சு, பின்னர் படிப்படியா அதிகரிக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஆகவே வந்து நாங்க வந்து அந்த கூற்ற வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவுட்புட் கூட 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 எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த யூ ஷேப்ல வந்து போகும். எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து யூ ஷேப்ல போகும்ன்னு சொல்லி நாங்க சொல்லணும். அவுட்புட் கூட கூட. சரியா? இந்த பக்கம் வந்து காஸ்ட். சிங்கிறது காஸ்ட். இது வந்து குவான்டிட்டி. கியூ. குவான்டிட்டி இது வந்து 0. ஸோ அந்த கர்வ் வந்து இந்த ஷேப்ல தான் நீங்க வரையணும். அதாவது வந்து மாறும் காரணிய நாங்க அதிகரிக்கக்குள்ள அதிகரிக்கக்குள்ள இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ வந்து இந்த அவுட்புட் வந்து நாங்க என்ன செய்யணும் இன்கிரீஸ் பண்ணக்குள்ள வந்து இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, படிப்படியா அதிகரிச்சு அதாவது அதிகரிச்சு கொண்டு போயிட்டு படிப்படியா குறைஞ்சு கொண்டு போயிட்டு திரும்ப எகைன் அதிகரிக்குது. அதாவது இங்க என்ன சொல்றான்னு சொன்னா, எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஆரம்பத்துல குறைவடைஞ்சு பின்னர் அதிகரிக்குது. அதுக்கான காரணம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து உற்பத்திய படிப்படியா அதிகரிக்கக்குள்ள நாங்க இந்த புரொடக்ஷன வந்து படிப்படியா அதிகரிக்கக்குள்ள வந்து ஆரம்பத்துல குறைவடைந்து அ பின்னர் அதிகரிக்குது. இதுக்கான காரணம் வந்து குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. அதாவது குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதினால தான் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து யூ ஷேப்ப வந்து அடையுதுன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஓகே. ஸோ இதுக்கான காரணம் குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி காரணமா தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஆ அந்த அந்த சராசரி மாறும் செலவு வந்து யூ ஷேப்ல வந்து அடையுதுன்னு சொல்லி நாங்க சொல்லணும். ஆகவே வந்து வெளியீடு அவுட்புட் கூடக்குள்ள சராசரி மாறும் செலவு குறையக்கூடியதா இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது ஆரம்பத்துல வந்து குறைஞ்சு பின்னர் படிப்படியாக அதிகரிக்கும்னு சொல்லி தான் சொல்லணும். ஆகவே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னு சொல்லி சொல்லணும். ஓகேயா? 1 மினிட்.
ஓகே. ஸோ நாங்க 2015 பேப்பர் பார்த்துட்டோம். ஸோ 2016 பேப்பர் பார்ப்போம். ஓகே. ஸோ 2016 பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஓகே. டைரக்ட்டா இந்த டேபிள தான் ஃபில் பண்ண சொல்லி தந்திருக்காங்க. பாருங்க. டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் தந்திருக்காங்க. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் தந்திருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட், எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட், எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அண்ட் எவரேஜ் டோட்டல் காஸ்ட் தரலாம். எங்களுக்கு முதல்ல வந்து சொல்லியிருந்தாங்க பாருங்க. எவரேஜ் இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து தந்திருந்தாங்க 0.30ன்னு சொல்லி. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க என்ன எடுத்தோம்? நாங்க டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் 0க்கு எடுத்தது வந்து 30. ஸோ இங்க டைரக்ட்டா எங்களுக்கு டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 60ன்னே தந்திருக்காங்க. ஸோ அப்ப இது எல்லாத்துக்குமே டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா 60ஆ தான் வரும். ஓகேயா? நாங்க 2016ல வந்து அப்ப பாருங்க டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து 60. அப்ப எங்களுக்கு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து எங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கிறாங்க. டோட்டல் காஸ்ட்க்கான என்ன செய்யலாம்னா, இது டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டையும், டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டையும் கூட்டினா தான் டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வரும். அடுத்தது சராசரி நிலையான செலவு. எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எப்படி பார்க்கிறது? டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். அப்ப நாங்க டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டை வந்து டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டை இந்த குவான்டிட்டியால வந்து டிவைட் பண்ணா எங்களுக்கு எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வரும். ஓகே. அடுத்தது அதே போல வந்து எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் நாங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா இந்த எவரேஜ் அதாவது டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை வந்து குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டால வந்து டிவைட் பண்ண எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வரும். அப்ப எவரேஜ் டோட்டல் காஸ்ட் எப்படி பார்க்கணும்னா எவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டையும் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும் கூட்டினா ஓகே ஆகும். அடுத்தது மார்ஜினல் காஸ்ட் எப்படி பார்க்கிறதுன்னு சொன்னா டெல்டா டிசியின் கீழ் டெல்டா கியூ. அப்ப டெல்டா டிசின்னு சொன்னா இந்த மொத்த செலவுக்கு இடையில ஏற்படுற டிஃபரண்ட், இந்த 60க்கும் 80க்கும் இடையில டிஃபரண்ட் எவ்வளோ? 20. ஓகேயா? அடுத்தது அவுட்புட்ல ஏற்படுற டிஃபரண்ட், அதாவது 0க்கும் 1க்கும் இடையில டிஃபரண்ட் எவ்வளோ? 1. அப்ப 20 ஒன்றால பிரிச்சா 20. அடுத்தது ரெண்டாவது இந்த 80க்கும் 101க்கும் இடையில வந்து டிஃபரண்ட் எவ்வளவு இருக்கு? 21. ஓகே, 21. சரியா? அடுத்தது இந்த குவான்டிட்டி 1க்கும் 2க்கும் இடையில வந்து இப்ப டிஃபரண்ட் எவ்வளவு இருக்கு? 1. அப்ப 21 ஒன்றால பிரிச்சா டிஃபரண்ட் 21 தான். ஸோ இப்படித்தான் வந்து எல்லை செலவு பார்க்கிறது. ஓகே. ஸோ இது இந்த கர்வ் வந்து வரைபடம் வரைய சொன்னா நாங்க இந்த பக்கம் என்ன செய்வோம்? காஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வருவோம். இந்த கீழ் பக்கம் வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா அவுட்புட்டை வந்து போட்டு வருவோம். ஓகே. ஸோ இதுதான் சிம்பிளா கணக்கு செய்யக்கூடிய மெத்தட். ஸோ இந்த டேபிளை வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஓகே. சரியா? ஃபில் பண்ண 8 மார்க்ஸுக்கு ஃபில் பண்ண தான் இருக்கு. கரெக்டா ஃபில் பண்றதை கரெக்டா ஃபில் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ அங்கே எங்கனையாவது வந்து ஒரு மிஸ்டேக் சரி விட்டாலும் அநியாயமா மார்க்ஸ் வந்து போயிடும். ஓகே. ஸோ ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷார்ட் டவுன் பாயிண்ட் இன் ரீச் when the total revenue is equal to total variable cost. அதாவது வந்து அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா மொத்த வருமானம் மொத்த மாறும் செலவிற்கு சமமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா ஷட் டவுன் பாயிண்ட் வந்து அதாவது ஷட் டவுன் பாயிண்ட் வந்து அடையப்படும் சொல்றோம். அதாவது வந்து ஷட் டவுன் பாயிண்ட்னு சொல்றது என்னதுன்னு சொன்னா ரீச் when the total revenue equal to total variable cost. அதாவது வந்து நாங்க ஷட் டவுன் பாயிண்ட்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யறேன்னு சொன்னா டோட்டல் ரெவென்யூ மொத்த வருமானம் வந்து மொத்த வேரியபிள் காஸ்ட்டுக்கு வந்து மாறும் பொழுது நாங்க ஷட் டவுன் வந்து என்ன செய்யணும்? ஷட் டவுன் வந்து நாங்க பண்ண மாட்டோம். காரணம் வந்து என்னதுன்னு சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்அக்ரின்னு சொல்லணும். அதாவது வந்து நாங்க டோட்டல் ரெவென்யூ டோட்டல் ரெவென்யூவை விட டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து கூடுதலா இருந்தா தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஷட் டவுன் பாயிண்ட் வந்து வருவோம். அது தவிர நாங்க என்ன செய்ய மாட்டோம்? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து அதாவது வந்து ரெவென்யூவை வந்து டோட்டல் வேரியபிள் அதாவது டோட்டல் ரெவென்யூ வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டுக்கு ஷட் டவுன் ஆக மாட்டோம். ஏன்னு சொன்னா நிறுவனம் வந்து அது சந்தையில இருக்கும் எப்படியாவது செலவுகளை வந்து செஞ்சு கொண்டு போகும். ஓகே. ஸோ அதைத்தான் நான் நீங்க என்ன சொல்லணும் பாருங்க இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லக்குள்ள ஓகே
the total revenue equal to the total variable cost. அதாவது total variable cost என்ன நடக்குதுன்னு சொன்னா அதிகரிச்சு கொண்டு தான் போகுது. பட் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா ரெவென்யூ, அதாவது வந்து அந்த உற்பத்தியின் வந்து வருமானம் வந்து ஈடு செய்ய ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன விட டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை விட இன்கம் குறைவா இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்னு சொன்னா கண்டிப்பா வந்து நாங்க ஷட் டவுன் பாயிண்ட் வந்து அடையப்படும் சொல்லலாம். அடுத்தது பாருங்க ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஓகே, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அவுட்புட் ரீச் த மார்ஜினல் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் மார்ஜினல் காஸ்ட். அதாவது வந்து இதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது உச்ச லாபம் எங்க அடையப்படுதுன்னு சொன்னா எம்ஆர் ஈக்குவல் டு எம்சில தான் உச்ச ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அடையப்படுது. பாருங்க இங்க சொல்லியே இருக்காங்க, எக்ஸ்பிளைன் யூ ஆன்சர் யூசிங் இல்யூஸ்ட்ரேஷன் வேர் பாசிபிள். தேவை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வரைபடங்கள். அப்ப முதலாவது வரைபடம் தேவையில்லை. அப்படி நீங்க தேவைன்னு சொன்னா டோட்டல் வேரியபிள் வரைபடத்தை நீங்க வரைஞ்சீங்க போதும். அடுத்தது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அவுட்புட் ரீச். அதாவது வந்து நாங்க சொல்லியிருக்கோம் எம்ஆர் சமன் எம்சி சொல்லி ப்ராஃபிட் மேக்ஸிமம் வந்து காண்றதுக்கான பேசிக்கே வந்து எம்ஆர் ஈக்குவல் சமன் எம்சின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப எம்ஆர் ஈக்குவல் எம்சில தான் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அடையப்படும். ஓகே, பாருங்க. அப்ப எம்ஆர் மார்ஜினல் ரெவென்யூ நாங்க எப்படி காணுவோம், டோட்டல் ரெவென்யூ டோட்டல் டிஆர். நாங்க இது வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம் டெல்டா டிஆர். அதாவது டெல்டா டிஆர் மொத்த வருமான மாற்றத்தின் கீழ் மொத்த அவுட்புட் மாற்றம், அதுதான் மார்ஜினல் ரெவென்யூ. மார்ஜினல் காஸ்ட் எப்படி பார்க்கிறது, டோட்டல் டிசியின் கீழ் டெல்டா டிசியின் கீழ் டெல்டா கியூ. ஓகே, சோ எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லும் பொழுது வந்து ஷார்ட் ரன்ல, அதாவது ஸ்லோப் ஆஃப் டிஆர் சமன் ஸ்லோப் எம்சின்னு சொல்லி நாங்க வரும். ஓகே, சோ அதுக்கான வரைபடம் வந்து இந்த வரைபடத்தை நீங்க வரைஞ்சு சொல்லி சொன்னா அதாவது வந்து எம்சி வந்து மினிமம், அதாவது மேக்ஸிமம் சொல்லி புள்ளியில தான் வந்து என்ன ப்ராஃபிட் மேக்ஸிமம் அடையப்படுது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு இங்கிட்டு காஸ்ட் அண்ட் டிஃபரன்ஸ்லாம். ஸோ இந்த எம்சி கர்வ் வந்து கீழ் நோக்கி இருந்து மேல போகுது. ஸோ நான் இதெல்லாம் ரிவிஷன்ல சொல்லி இருக்கிறேன், சாரி செஷன்ஸ்ல சொல்லி இருக்கிறேன், எம்சி கோடு வந்து கீழ இருந்து மேல் நோக்கி போகுதுன்னு சொல்லி. சரியா? ஸோ இப்ப மார்ஜினல் ரெவென்யூ, ஏன் மார்ஜினல் ரெவென்யூ இப்படி இருக்குன்னு சொன்னா நாங்க படிச்சிருக்கோம், எம்ஆர் சொல்லி படிச்சிருக்கோம். சோ மார்ஜினல் ரெவென்யூ வெட்டி செல்ற புள்ளியில தான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அடையப்படுது. ஓகேயா? ஓகே, இந்த ஷட் டவுன் டிசிஷன் நாங்க முதல்ல பார்த்த ஷட் டவுன் டிசிஷன்ல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மார்ஜினல் காஸ்ட் இருக்கு தெரியுமா, அதாவது வந்து பாருங்க ஷட் டவுன் சோன். இந்த ஷட் டவுன் சோன்ல வந்து எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை விட எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து என்ன நடக்குது, லாஸ்ட் பட் கண்டினியூ த ஆப்பரேட் ஆஃப் த ஷார்ட் ரன் சோன். அதாவது வந்து என்ன சொல்லலாம்னு சொன்னா எவரேஜ் காஸ்ட்டை வந்து எங்களால வந்து ஈடு செய்ய முடிஞ்சு கொண்டா நாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஆனா எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து கூடுதலா இருக்கக்குள்ள மட்டும்தான் என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க ஷட் டவுன் பாயிண்ட் வருவோம். வேணா நீங்க அந்த ஷட் டவுன் டிசிஷனுக்கு வந்து இந்த வரைபடத்தை வந்து தெளிவா நீங்க வரைஞ்சும் காட்டலாம். அதாவது வந்து எம்சி கோடு வந்து இருக்கு, எம்சி கோட்ல வந்து முதலாவது இது வந்து ப்ராஃபிட் ஜோன். அதாவது ப்ராஃபிட் ஜோன் சொல்லி சொன்னா என்னது, எவரேஜ் காஸ்ட்டை விட எவரேஜ் காஸ்ட்டுக்கு மேல உள்ளது எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஜோன். அதாவது எங்களுக்கு எவரேஜ் காஸ்ட்டை வந்து ஈடு செய்து கொள்ள கூடியதா இருக்கும். எவரேஜ் காஸ்ட் சராசரி செலவை ஈடு செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஈடு செய்து கொள்ள முடியாட்டி, அதாவது வந்து அதுக்கு கீழே உள்ள புள்ளி தான் ஷட் டவுனா இருக்கும். எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவலா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பிரைஸுக்கு வந்து நாங்க லாஸ் தான், நாங்க நட்டம் அடைவோம். பட் என்ன செய்வோம்னு சொன்னா நிறுவனத்தை ஷட் டவுன் பண்ண மாட்டோம், உற்பத்தியை கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம். ஸோ முதலாவது கொஸ்டினுக்கான வரைபடம் வந்து இந்த வரைபடத்தை நீங்க வரையலாம். ரெண்டாவது கொஸ்டினுக்கான எம்ஆர் சமன் என்சிக்கு வந்து இந்த வரைபடத்தை வரைஞ்சி நீங்க இங்க வந்து எம்ஆர் ஈக்குவல் இந்த விஷயத்தை எம்ஆர் ஈக்குவல் எம்சின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்தது பாருங்க, லாங் ரன் இஸ் பீரியட் ஆஃப் த டைம் ஆஃப் வேர் ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன். அதாவது வந்து
நீண்ட காலம்னு சொல்லி சொன்னா நிலையான உற்பத்தி காரணிகள் உள்ள காலம். இதை வந்து எக்ரியா டிஸ்எக்ரியா? நாங்க டிஸ்எக்ரின்னு சொல்லி சொன்னோம். அதாவது வந்து லாங் ரன் சொல்லி சொன்னாலே வந்து நாங்க படிச்சது என்னதுன்னு சொல்லி சொன்னா எல்லா ப்ரொடக்ஷனையும் வந்து அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய பீரியடை தான் லாங் ரன் சொல்லி சொல்லுவோம். அப்போ லாங் ரன்ல வந்து கண்டிப்பா வந்து வேரியபிள்ஸ் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் incorrect. Long run is period of time where a variable factors of the production, not for a fixed factors சொல்லி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமம் இதையும் நீங்க சரின்னு சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதலாம். ஓகே. ஸோ இந்த ஷட் டவுன் பாயிண்ட் பாருங்க. ஷட் டவுன் பாயிண்ட் இஸ் ரீச் when the total revenue is equal to total variable cost னு சொல்லாம revenue is என்ன சொல்றது மினிமைஸ் அப்படி இல்லாட்டி ரெவென்யூ இஸ் லெஸ் டு டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னா நாங்கள் ஷட் டவுன் பாயிண்ட் அடைவோம்னு சொல்லியும் சொல்ல முடியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து 2016 உள்ள அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல வந்து நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் போவோம் 2015 பார்த்தோம், 16 பார்த்தோம், 17 பேப்பருக்கு போவோம். ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் வருது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. ஸோ கேர்ஃபுல்லா பார்த்து கொள்ளுங்க. ஓகே. ஓகே. டு யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கேட்குறாங்க 2017 பேப்பர்ல. ஓகே. ஸோ பாருங்க, as a output increase average total cost also இன்க்ரீஸ்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து என்ன சொல்றாங்க, அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வந்து எவரேஜ் 1 minute அதாவது வந்து அங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா எவரேஜ் இந்த ஓகே எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அதாவது வந்து அவுட்புட் வந்து கூட 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 எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து கூடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு சொல்லி சொன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கூடி கொண்டு போகுது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கட கரெக்ட். அப்ப நாங்க இதை வந்து ஏற்றுக்கொள்றோம். காரணம் வந்து அவுட்புட் அதிகரிக்க அதிகரிக்க இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா 80 50 45 அப்படியே படிப்படியா குறைஞ்சி திரும்ப கூடிக்கொண்டு வருது. அப்ப அதாவது காரணம் வந்து இங்க எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து இங்க அவுட்புட் கூட 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 எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து கூடிக்கொண்டு அப்படியே குறையிற நிலையில தான் எவரேஜ் டோட்டல் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படியே குறைஞ்சு கூடிக்கொண்டு வருது. சரியா? அப்ப நாங்க உற்பத்தியை தொடர்ந்து அதிகரிக்கக்குள்ள இந்த அவுட்புட்டை வந்து தொடர்ந்து அதிகரிக்கக்குள்ள வந்து சராசரி நிலையான செலவு அதாவது வந்து சராசரி நிலையான செலவுன்னு சொல்லி சொன்னா இந்த எவரேஜ் பிக்ஸ் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து குறைவடையுது. சராசரி மாறும் செலவு எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா 20 25 28 அப்படியே வந்து கூடிக்கொண்டே போகுது. இருந்தாலும் சராசரி நிலையான செலவு எவரேஜ்
எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி இருந்தாலுமே இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட்டும் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும் சேர்த்து தானே எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வருது. அப்ப எவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஆரம்பத்துல குறைவடைஞ்சு திரும்ப படிப்படியாக அதிகரிக்குது. ஓகே, ஸோ நீங்க அதுக்கான அந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து நீங்க வரைபடம் வரையும் பொழுது ஓகே, ஸோ average total cost. இதை நாங்க எவரேஜ் காஸ்ட்னு கூட சொல்லுவோம், அதாவது ஏசின்னு கூட சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி ஏடிசின்னு எவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ அப்ப இந்த எவரேஜ் காஸ்ட் அப்படி இல்லாட்டி ஏடிசின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து வரைபடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு யூ ஷேப்ல தான் நாங்க அதையும் வரைஞ்சு கொள்ளுவோம். ஓகே, நீங்க உங்களுக்கு இந்த தரவு வந்து கரெக்டா உங்களுக்கு மைண்ட்ல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து 1 மினிட். ஸோ இப்படி போகும் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அந்த டைப்ல போகும். ஓகே, இது வந்து காஸ்டா இருக்கும், இது வந்து குவான்டிட்டியா இருக்கும். ஓகே, இது வந்து 0 இருக்கும். ஓகே, சரி. உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த தரவு வந்து உங்களுக்கு இருக்கணும். டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்னா மாறாது, அப்போ ஒரு நேர்கோடா தான் இருக்கும். டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னா படிப்படியா அவுட்புட் கூட கூட அதிகரிச்சு கொண்டு போகும். சாரி, அடுத்தது டோட்டல் காஸ்ட்னு சொல்லி சொன்னா அதுவும் அப்படித்தான் படிப்படியா அவுட்புட் கூட கூட அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா கண்டிப்பா வந்து குறைஞ்சு கொண்டு தான் வரும். எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு யூ ஷேப்ல தான் போகும். ஸோ எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் யூ ஷேப்ல போச்சுன்னு சொன்னா எவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு யூ ஷேப்ல தான் போகும். காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா அங்க அவுட்புட் வந்து கூட 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 எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா படிப்படியா குறைஞ்சு கூடுற நிலையில வந்து மற்றும் அதுக்குள்ள வந்து ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்ற விஷயம் வந்து படிப்படியா குறையிற நிலையில வந்து எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து யூ ஷேப் கிட்டத்தட்ட மாதிரி அதுவும் போகுது. ஸோ மார்ஜினல் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அவுட்புட்டை வந்து அவுட்புட்டை கூட்ட குறையுது, மார்ஜினல் காஸ்ட் வந்து குறையுதுன்னு சொல்லி அந்த டயக்ராம் உங்களோட மைண்ட்ல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க எந்த ஒரு பிழையும் இல்லாம செய்யக்கூடியதா இருக்கும். சாரி, அடுத்தது வந்து பாருங்க, இம்ப்ளிட் காஸ்ட் இட்ஸ் நாட் இன்க்ளூட் when the calculating economic profit. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இம்ப்ளிட் காஸ்ட் வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட் பார்க்கக்குள்ள வந்து உள்ளடக்க மாட்டாங்கன்னு சொல்லி. சரியா? இது எக்ரியா டிஸ்எக்ரியா? இது வந்து நாங்க டிஸ்எக்ரி. அதாவது வந்து என்ன சொன்னா நாங்க எக்கனாமிக் ப்ராஃபிட் பார்க்கக்குள்ள வந்து டோட்டல் ரெவென்யூல இருந்து டோட்டல் காஸ்ட்டை வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா கழிப்போம். டோட்டல் ரெவென்யூல இருந்து இதுல இருக்குமான்னு தெரியும். ஓகே, ஓகே. இந்த வரைபடம் இந்த படத்தை பார்த்துக்கொண்டீங்கனாலே ஓகே. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா நாங்க பார்த்திருக்கோம், அதாவது வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட் வந்து சொல்லும் பொழுது எக்கனாமிக் ப்ராஃபிட் வந்து சொல்லக்குள்ள வந்து டோட்டல் ரெவென்யூ மொத்த வருமானத்துல இருந்து
டோட்டல் காஸ்டான இந்த இம்ப்ளீட் காஸ்ட், எக்ஸ்பிளிட் காஸ்ட். இம்ப்ளீட் காஸ்ட்னு சொல்லி சொன்னா நேரியல் செலவு, அப்படி இல்லாட்டி உட்கிடையான செலவு, உள்ளார்ந்த செலவுன்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸ்பிளிட் காஸ்ட்னு சொல்லி சொன்னா நேர் செலவுகள், அப்படி இல்லாட்டி வெளிப்படையான செலவு, வெளியார்ந்த செலவுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நாங்க எக்கனாமிக் ப்ராஃபிட் பார்க்கக்குள்ள டோட்டல் ரெவென்யூ டிஆர்ல இருந்து டிசியை கழிப்போம். அந்த டிசிக்குள்ள தான் என்ன இருக்குன்னு சொன்னா இம்ப்ளிட் காஸ்டும் இருக்கு, எக்ஸ்பிளிட் காஸ்டும் இருக்கு. ஓகேயா? ஸோ ஆகவே வந்து நாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு சொல்லி சொல்லணும். எக்கனாமிக் ப்ராஃபிட் காணும் பொழுது டோட்டல் ரெவென்யூல இருந்து டோட்டல் காஸ்ட்டை தான் நாங்க கழிப்போம். ஸோ அந்த டோட்டல் காஸ்ட்டுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்பிளிட் காஸ்ட்டும் இருக்கு, இம்ப்ளிட் காஸ்ட்டும் இருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க சரளமா சொல்ல போனா டிரெக்ட் காஸ்ட் அண்ட் இன்டிரெக்ட் காஸ்ட் ரெண்டுமே வந்து இருக்குதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். அக்கவுண்டிங் ப்ராஃபிட் கணக்கியல் லாபம் காணக்குள்ள தான் என்ன செய்வோம்னு சொன்னா டோட்டல் ரெவென்யூல இருந்து இந்த எக்ஸ்பிளிட் காஸ்ட்டை மட்டும் கழிப்போம். அதாவது வந்து எக்ஸ்பிளிட் காஸ்ட்னா நேர் செலவை மட்டும் கழிப்போம். எக்கனாமிக் ப்ராஃபிட்ல வந்து நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு சொல்லி சொன்னா எக்கனாமிக் ப்ராஃபிட்ல நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த அதாவது இம்ப்ளீட் காஸ்ட்டையும் எக்ஸ்பிளிட் காஸ்ட்டையும் தான் கழிப்போம். சரியா? ஸோ இம்ப்ளீட் காஸ்ட்டை மட்டும் நாங்க இன்க்ளூட் பண்ண மாட்டோம்னு சொல்ல இயலாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இம்ப்ளீட் காஸ்ட் இஸ் not include when calculating the economic profit. அதாவது வந்து நாங்க அதை சொல்லலாம் வேணும்னு சொல்லி சொன்னா accounting profit பார்க்கக்குள்ள தான் இம்ப்ளீட் காஸ்ட் இஸ் நாட் இன்க்ளூட் when calculating the accounting profit னு சொல்லி சொல்லலாம், not போற economic profit. So when calculating the economic profit we are when calculate the economic profit, total revenue minus total cost. So total cost included to implicit cost and explicit cost னு சொல்லி கொடுத்துட்டு முடிஞ்சா இந்த படத்தை வந்து தெளிவா நீங்க அவங்களுக்கு விளக்கமா அங்க காட்டினாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எடுத்து கொள்ளுவாங்க. ஓகே, ஷட் டவுன் பாயிண்ட் இஸ் ரீச் வெட் அதாவது டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா டோட்டல் ரெவென்யூ வந்து டோட்டல் காஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவல் ஆகுல வந்து நாங்க ஷட் டவுன் பாயிண்ட் வந்து அடையப்படுதுன்னு சொல்லி சொன்னா இல்ல, இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா இது இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு சொல்லி சொல்றோம். நாங்க இன்னைக்கு ஷட் டவுன் பாயிண்ட் அடைவோம்னு சொல்லி சொன்னா டோட்டல் காஸ்ட், அதாவது வந்து இப்ப நாங்க டோட்டல் ரெவென்யூல விட டோட்டல் காஸ்ட் வந்து கூடுதலா இருந்தா மட்டும்தான் ஷட் டவுன் பாயிண்ட் அடைவோம். அப்படி இல்லாம டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட்னு சொல்லி சொன்னா நாங்க ஷட் டவுன் பண்ண மாட்டோம். ஆபரேட்டிங் அதாவது ஆர்கனைசேஷனை கண்டினியூஸா நடத்தி கொண்டு தான் போவோம். சரியா? ஸோ அதுதான் நாங்க இங்க சொல்லணும். ஸோ எகெயின் சேம் அந்த தந்திருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட் 240 தந்திருக்காங்க, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து தந்து இல்லை. இப்படி சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு தெரியும் பூஜ்ஜியமா இருக்கக்குள்ள, அதாவது ஒரு அவுட்புட் எந்த விதமான அவுட்புட், அதாவது அவுட்புட் வந்து 0 லெவல்ல இருக்கக்குள்ள தான் டோட்டல் பிக்ஸ் காஸ்ட் வந்து நாங்க சொன்னோம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி. அப்ப உற்பத்தி எதுவுமே செய்யாட்டு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இருக்குமா? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இருக்காது. அப்ப 240 டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இங்கே 0 வரும். அப்ப 240ஐயும் 0ஐயும் கூட்டினா டோட்டல் காஸ்ட் வந்து எங்களுக்கு அங்கே 214 வந்து வந்துடும். அடுத்தது நாங்க என்ன சொன்னோம்னு சொல்லி சொன்னா அவுட்புட் என்னதான் கூடிக்கொண்டு போனாலும் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து ஒரே அமௌண்ட் தான் வரும். அப்ப இந்த 240 தான் 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்ற இந்த 8 அவுட்புட்க்கும் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து 240 தான். அப்ப எங்களுக்கு இங்க டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் தெரிஞ்சிருச்சுனாலே எங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ அப்ப இந்த டோட்டல் காஸ்ட்ல இருந்து டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் கழிச்சா ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து எங்களுக்கு வந்துடும். ஓகேயா? ஸோ அதை நாங்க போட்டாச்சு. அதுக்கு பிறகு வந்து இது 2017 கொஸ்டின் பேப்பர். சரியா? 2017 கொஸ்டின் பேப்பர்ல வந்து எங்களுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க. டோட்டல் காஸ்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க. சரியா? டோட்டல் காஸ்ட் தந்துட்டு இந்த முதலாவது வந்து டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து 240ன்னு தந்திருக்காங்க. அப்ப பூஜ்ஜியமா இருக்கக்குள்ள டோட்டல் வேரியபிள் வந்து பூஜ்ஜியமா தான் இருக்கும். ஸோ அப்ப நாங்க பூஜ்ஜியத்தை போட்டாச்சு, டோட்டல் காஸ்ட் 240க்கு ஈக்குவல் ஆகிரும். அவுட்புட் என்னதான் கூடினாலும் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து மாறாது. ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவலா அந்த டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் 250 தான் வரும். 250 போட்டாச்சு. இப்ப எங்களுக்கு தெரியும் டோட்டல் காஸ்ட் வந்து தந்திருக்காங்க. அப்ப டோட்டல் வேரியபிள் காஸ்ட் காணணும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு டோட்டல்
காஸ்ட்டும் தந்திருக்காங்க, டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்டும் தெரியும். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் காணணும்னு சொல்லி சொன்னா இந்த டோட்டல் காஸ்ட்ல இருந்து டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்டை கழிச்சா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்துடும். அடுத்தது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். எவரேஜ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் காண்றது, எவரேஜ் வேரியபிள், எவரேஜ் டோட்டல் காஸ்ட் காண்றது எல்லாமே. இங்க வந்து நீங்க வந்து இந்த எம்சிக்கு வந்து 0 போட்டாலும் ஓகே, போடாட்டியுமே ஓகே. சரியா? ஸோ அதை டேஷாகவும் போட்டாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுதான் வந்து இங்கே சொல்லி இருக்கிற விஷயங்கள். ஓகே, இதுவும் 8 மார்க்ஸ் தான். அப்போ ஒன்றுக்கு வந்து பாருங்க. ஸோ இந்த டேபிளை வந்து சரியா ஃபில் பண்ண 8 மார்க்ஸ் உங்களுக்கு ஷுவரா கிடைக்கும். ஸோ 2018 கொஸ்டினையும் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். ஸோ 2017 நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். 2018 கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, 2018 கொஸ்டின்ல வந்து ஓகே true or false காண சொல்லியிருக்கு. In the short run you shape the cost curve areas because the economic of diseconomic sales. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இல்ல, நாங்க படிச்சிருக்கோம் எக்கனாமிக் அண்ட் டிஸ்எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் வரது லாங் ரன்ல மட்டும்தான், ஷார்ட் ரன்ல எக்காரணம் கொண்டுமே வராது. அதாவது வந்து அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் டிஸ்அக்ரி. பிகாஸ் பொருளாதார சிக்கனம் மற்றும் சிக்கனமின்மை வந்து குறுங்கால செலவு வலயத்துல வந்து கண்டிப்பா ஷார்ட் ரன்ல வந்து யூ ஷேப் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது நீண்ட காலத்துல தான், அதாவது லாங் ரன்ல தான் இந்த லாங் ரன் யூ ஷேப் ஆஃப் த காஸ்ட் கர்வ் ஏரியாஸ் பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் டிஸ்எக்கனாமிக் சேல்ஸ்னு சொல்லி நாங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு வரைபடம் வந்து ஓகேயா. ஸோ வரைபடத்துல வந்து இந்த விஷயத்த வந்து பேஸ் பண்ணா ஓகே. அதாவது வந்து நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க, எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல், டிஸ்எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. சரியா? ஸோ இதுல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா நீண்ட காலத்துல தான் வந்து இந்த, அதாவது நீண்ட காலத்துல தான் வந்து நாங்க லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்ல தான் வந்து இந்த எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் அண்ட் எக்கனாமிக் ஆஃப் டிஸ்எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல். டிஸ்எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லி சொன்னா குறையும் அளவு திட்ட விலை விதி, எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லி சொன்னா அதிகரிக்கும் அளவு திட்ட விதி. அதாவது எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது அதிகரிக்கும் அளவு திட்ட விலை விதின்னு சொல்லி சொல்லக்குள்ளேயே வந்து டெக்னாலஜி வந்து டெக்னாலஜி ஸ்கில்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக் ஸ்கில் இருக்கும், மார்க்கெட்டிங் எக்கனாமிக் ஸ்கில் இருக்கு, ஃபைனான்சியல் எக்கனாமிக் ஸ்கில்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து என்ன சொல்ற, ரிஸ்கை வந்து அனலைஸ் பண்ணிக்கொள்ள, ரிஸ்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கேல்ஸ் இருக்கு. அதுதான் எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லி சொல்றது. டிஸ்எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லி சொன்னா அது எல்லாமே வந்து மாற, அதாவது வந்து அங்க டெக்னாலஜில ஸ்கேல்ஸ் இல்ல, மேனேஜ்மெண்ட்ல ஸ்கேல்ஸ் இல்ல, மார்க்கெட்டிங்ல இல்ல, ஃபைனான்சியல் இல்ல, ரிஸ்கை வந்து அனலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்றதுலேயே எந்த ஒரு விதமான இதுவுமே இல்லை. ஸோ அதன் போது தான் டிஸ்எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்ஸ் வரும். ஸோ இந்த எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல், டிஸ்எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லி சொல்றது வந்து லாங் ரன் கர்வை பேஸ் பண்ணி தான் வருது, நாட் ஃபார் அ ஷார்ட் ரன் கர்வ். ஸோ லாங் ரன்ல தான் என்ன நடக்கும்னு சொன்னா எவரேஜ் காஸ்ட் வந்து படிப்படியா குறைஞ்சி கொண்டு வரக்குள்ள எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் வந்து நடக்குதுன்னு சொல்லி நாங்க சொல்லணும். ஸோ அப்ப முதலாவதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு சொல்லி போட்டு அந்த வரைபடத்தை வரைஞ்சா சரி. MC curve reach the minimum point of lower level output then AVC or ARC curve. அதாவது வந்து ABC அல்லது average variable cost அப்படி இல்லாட்டி average cost வலையை விட MC வலை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா வெளியீட்டுல வந்து அதன் தாழ்வான புள்ளியை அடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து MC curve reach a minimum point, அதாவது வந்து மார்ஜினல் காஸ்ட் வலை வந்து என்ன நடக்குதுன்னா அவுட்புட்ல வந்து இந்த ஏபிசி மற்றும் ஏசி கர்வை விட வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா தாழ்வான புள்ளியில வந்து அடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அது வந்து எக்ரியா டிஸ்எக்ரியான்னு சொல்லி கேட்டா
இல்ல டிஸ்அக்ரி. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சொல்றாங்க பாருங்க, இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட், அதாவது வந்து எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படி இல்லாட்டி இந்த ஏடிசியை தான் நாங்க என்னன்னு சொல்லி சொன்னோம், ஏடிசி அல்லது ஏசின்னு சொல்லி சொன்னோம், எவரேஜ் காஸ்ட்னு கூட சொன்னோம். அப்ப இந்த ஏடிசி அப்படி இல்லாட்டி எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி சொல்லக்குள்ள ரெண்டும் பாருங்க ஆரம்பத்துல குறைஞ்சு கொண்டு போயிட்டு அப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா படிப்படியா அதிகரிக்குது. அப்ப இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படி இல்லாட்டி எவரேஜ் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா எம்சி மார்ஜினல் காஸ்ட் அவுட்புட்ல வந்து தாழ்வான புள்ளியினை வந்து அடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நாங்க தாழ்வான புள்ளியில வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து அடையல, மார்ஜினல் காஸ்ட் வந்து என்ன நடக்குது, படிப்படியா உயர்ந்து கொண்டு தான் போகுது. ஸோ ஆகவே வந்து நாங்க சொல்லணும் இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கான வரைபடம் வரையும் பொழுது இந்த வரைபடத்தை வந்து எட் பண்ண முடியும். ஓகே, இந்த எவரேஜ் வேரியபிள் இதை ஷட் டவுன் டிசிஷன்ல தான் வந்து சொல்றாங்க. அதாவது வந்து நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா இந்த அவுட்புட் வந்து கூட இந்த அதாவது வந்து பாருங்க இங்க வந்து அவுட்புட் வந்து கூட மார்ஜினல் காஸ்ட் வந்து நாங்க கூடுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். பாருங்க அவுட்புட் 4 5 6 7 8ன்னு கூடிக்கொண்டு போகல 36 48ன்னு சொல்லி கூடிக்கொண்டு போகுது. ஸோ இப்படி இருக்கக்குள்ள ஆனா பட் எவரேஜ் காஸ்ட்டும் இந்த அப்படி இல்லாட்டி இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்ன நடக்குன்னா முதல்ல குறைவடைஞ்சு கூடுது. பாருங்க எவரேஜ் காஸ்ட் வந்து அப்படியே குறைவடைந்து கொண்டு யூ ஷேப்ல போகுது, எவரேஜ் வேரியபிள் காஸ்டும் யூ ஷேப்ல போகுது. ஆனா இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை விட எவரேஜ் காஸ்ட் தான் வந்து கூடுதலையா இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னா எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டுக்கு இந்த எவரேஜ் காஸ்ட்டுக்குள்ள எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட்டும் இருக்கணையில. ஸோ அப்ப இந்த எவரேஜ் காஸ்ட்டுக்குள்ள எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டும் சராசரி மாறும் செலவும் சராசரி நிலையான செலவும் இருக்கக்குள்ள வந்து நிறுவனம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அதாவது ஜீரோ ப்ராஃபிட் பாயிண்ட், அதாவது ஜீரோ ப்ராஃபிட் பாயிண்ட்னா இந்த எம்சி கோடும் ஏசி கோடும் சந்திக்கிற புள்ளியில வந்து அங்க வந்து எந்த விதமான லாபமுமே இருக்காது. ஆனா இந்த நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை விட குறைவா அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா, அதாவது இந்த எம்சி கோட சந்திக்கிற புள்ளியில எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை விட குறைவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அங்கத்தான் நிறுவனம் வந்து உற்பத்திய நிலை நிறுத்தும்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப என்னைக்குமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அப்ப என்சி வந்து அந்த மினிமம் புள்ளியில வந்து அடையுதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியாது. ஓகே, சோ அதைத்தான் வந்து நான் சொல்லி இந்த வரைபடத்தை வரையணும். அடுத்தது பாருங்க ஷட் டவுன் பாயிண்ட் இஸ் ரீச் த வென் த டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு டோட்டல் வேரியபிள். ஸோ இது நாங்க கதைச்ச விஷயமே தான். அதாவது வந்து என்னது ஷட் டவுன் பாயிண்ட் வந்து என்னைக்குமே வந்து அதாவது டோட்டல் ரெவன்யூ வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவல் ஆகுள்ள வந்து ஷட் டவுன் பாயிண்ட் வந்து அடையப்படாது. டோட்டல் ரெவன்யூ விட அதாவது வந்து டோட்டல் ரெவன்யூ வந்து என்ன இங்க பாருங்க இங்க சொல்லி இருக்கிறாங்க டோட்டல் ரெவன்யூ வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை விட குறைவா இருந்தா தான், எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை விட குறைவா இருந்தா தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஷட் டவுன் பாயிண்ட் அடையணும். எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ல இருந்தா நாங்க ஷட் டவுன் பாயிண்ட் அடைய தேவையில்ல, லொஸ் தான் நாங்க வந்து என்ன சொல்றோம், லொஸ் தான் அதாவது நட்டம் தான், பட் கண்டினியூ ஆப்பரேட்டிங் த ஷார்ட் டர்ன் ஒன்று சொல்லி கொடுத்து இதுக்கும் அந்த வரைபடத்தை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேயா, அடுத்த கொஸ்டின் பாருங்க டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் 0ன்னு தந்திருக்காங்க, டோட்டல் காஸ்ட்னு தந்திருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ இங்கே 120. ஸோ டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் நான் சொன்ன மாதிரி அவுட்புட்ல எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலுமே வந்து மாறுமா, மாறாது, 120 அப்படியே போட்டுக்கொண்டு வரலாம். டோட்டல் காஸ்ட் தந்திருந்தா என்ன செய்யணும், டோட்டல் காஸ்ட்டும் தெரியும் எங்களுக்கு, டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்டும் தெரியும்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட்கான டிசியில இருந்து டிஎஃப்சியை கழிச்சா டிவிசி ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்புறம் எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட், எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட் காண்றது எப்படி, டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட்டை அவுட்புட்டால பிரிக்கணும். எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் எப்படி காணணும், டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை அவுட்புட்டால பிரிக்கணும். அடுத்தது எவரேஜ் டோட்டல் காஸ்ட் காண்றது ஏடிசின்னு சொல்லி சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி இதை எவரேஜ் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப எவரேஜ் காஸ்ட் அப்படி இல்லாட்டி ஏடிசி காஸ்ட் நாங்க எப்படி காணலாம்னு சொல்லி சொன்னா இந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து அவுட்புட்டால டிவைட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி எவரேஜ் ஃபிக்ஸ் காஸ்ட்டையும் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும்
கூட்டி காண்றது தான் எவரேஜ் டோட்டல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்னு சொல்லி சொன்னா என்னது? நாங்க பார்த்தோம் இந்த டோட்டல் காஸ்ட்ல இருக்க டிஃபரெண்ட்டையும் அவுட்புட்ல இருக்க டிஃபரெண்ட்டும் தான் மார்ஜினல் காஸ்ட்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ஸோ இவ்வளவு தான் நாங்க இதுல பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தமா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஒரு கொஸ்டின்ஸும் வந்து இதுல வந்து கதைக்கிறதுக்கு இல்லை, டோட்டல் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா. ஓகே, ஸோ 2023 பாஸ் பேப்பர்லையும் டோட்டல் இந்த கொஸ்டின் சம்பந்தமா எந்த ஒரு கொஸ்டினும் வந்து இல்லை. சம்டைம்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய சான்ஸ் இருக்கலாம். சரியா? லாஸ்ட் இயர் இல்லாத நேர. ஓகே, இதை கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க. நான் சொன்ன டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே, ஸோ நாங்கள் அடுத்தது வந்து அப்போ நாங்கள் ஆல்ரெடி ஷார்ட் ரன் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். டிமாண்ட் அடுத்தது நாங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளையும் மார்க்கெட்ஸையும் வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.